ஹலோ சிலுக்குட்டீஸ், ஹோப் யூ ஆல் டூயிங் குட். இன்னைக்கு மார்னிங்கே செம்ம ஹாப்பியாக ஸ்டார்ட் ஆச்சு. காலையிலே வந்து அந்த சன்லைட் வந்து அழகா அந்த பிளான்ட் மேலே விழுறத பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருந்தது. யூஸ்வலாக நான் எவ்ரிடே மார்னிங் வந்து இந்த மாதிரி பிளான்ட்ஸில் என்ன பண்ணுதுன்னு பார்ப்பேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டில் வந்து பேக் சைடில் இருக்கிற செடி பார்க்கலாம். என்கிட்ட நிறைய பிளான்ட்ஸ் இருக்கும். எனக்கு பிளான்ட்ஸ் எல்லாம் வாழவே முடியாது. ஸோ ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் வந்து நிறைய வச்சிருக்கேன். அதெல்லாம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா செட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு வீட்டுக்கு வந்து கிச்சன் ஐலாண்ட் வச்சிருக்கோம்ல, ஸோ அதுல வந்து கொஞ்சம் இந்த ஃப்ளூவர்ஸ் எல்லாம் ஒட்ட வேண்டியது இருந்தது. அதுக்கு பர்சன்ஸ் வந்திருந்தாங்க. கண்டிப்பா ஒரு டீடைல்டு வீடியோ நான் எப்படி வந்து என்னோட கிச்சன் இன்டீரியர்லாம் பண்ணேன்னு சொல்லி கண்டிப்பா போடுறேன். இந்த ஐலாண்ட் எப்படி செட் பண்ணோம், அதுக்கு என்னென்னலாம் காஸ்ட் ஆச்சு, எவ்வளோ என்னென்ன மெட்டீரியல்ஸ் எடுத்திருக்கோம், அண்ட் அந்த கம்பெனி எப்படி எங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க, எல்லா ஃபீட்பேக்குமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு ஃபுல் டீட்டெயிலாக கொடுக்குறேன். ஸோ நீங்கள் ஃபியூச்சரில் இந்த மாதிரி ஏதாவது ஐலாண்ட் கிச்சன் செட் பண்றீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நாங்க வந்து இந்த வுட்டன் வித் கோல்ட் லைன்ல இருக்க மாதிரி தான் போனோம். ஸோ அவங்க வந்து அழகா நீட்டா பண்ணி வச்சுட்டாங்க. நான் உங்களுக்கு இதை கம்ப்ளீட் நான் என்னென்னலாம் அழகாக்குறதுக்காக பண்ணனோ அந்த வீடியோலாம் எடுத்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா போடுறேன். இந்த vlog உங்களுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. மார்னிங்கே வந்து அவங்களுக்கு ஷெட்யூல்ஸ் கொடுத்துட்டனால வந்து அவங்க ரொம்ப சீக்கிரமாவே முடிச்சு கொடுத்துட்டாங்க. இந்த ஃப்ளூவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு மாதிரி ஜெல் மாதிரி ஒரு பேஸ்ட் போட்டு அப்புறம் தான் ஒட்டுறாங்க. நாங்க வந்து ஃபுல்லா முடிக்காம, அங்கங்க வந்து அந்த ஃப்ளூவர்ஸ் தெரியிற மாதிரி தான் வச்சிருக்கோம். ஏன்னா, உள்ள வந்து அந்த அக்ரிலிக் ஷீட் போட்டிருக்காங்கல்ல, ஸோ அது பார்க்க பயங்கர கிளாஸியா இருக்கும். அ அதனால ஃப்ரண்ட் அண்ட் சைடு 2 சைடுக்குமே மிட்ல வந்து அந்த அக்ரிலிக் இருக்கிற மாதிரி தான் ஃபினிஷ் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான 3 கொரியர் வந்திருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து அன்பாக்சிங் பண்ணிட்டு இருக்கேன். நாளைக்கு வந்து எங்களுக்கு தாண்டியா ப்ரோகிராம் இருக்கு. ஸோ நான் வந்து டிசைனர்ஸ் கிட்ட குடுத்துருந்தேன் ஆல்ரெடி எனக்கு எப்படி டிசைன் ட்ரெஸ்ஸஸ்லாம் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து தாரகை கலெக்ஷன் சொல்லிட்டு கோயம்புத்தூர்ல பயங்கர சூப்பரா பண்ணி அமைச்சிருந்தாங்க. நாங்க தாண்டியாக்கு ரெடி ஆவோம்ல, அந்த வீடியோல இத பத்தி டீட்டெயிலா சொல்றேன். இது வந்து ஜஸ்விக்கான ட்ரெஸ். ஃபர்ஸ்ட் ஜஸ்விக் வந்து எனக்கும் ஒரே மெட்டீரியல் ஒரே பேட்டர்ன்ல வேணும்னு நான் சொல்லிட்டேன். ஸோ அவங்க வந்து கரெக்ட்டா அவளுக்கும் எனக்கும் அந்த பிளவுசஸ் வந்து ஒரே மாதிரி பண்ணியிருந்தாங்க. அவளோட ஸ்கர்ட் பாத்தீங்கன்னா அவ்வளோ பிரிட்டியா இருந்துச்சு. பிளைன் பிளாக்ல கீழ மட்டும் மிரர் ஒர்க் வைக்கிற மாதிரி. இது எங்க 2 பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இவ இப்பதான் கொஞ்சம் வளர்ந்துருக்கிற டான்ஸ் ஆடுற ஸ்டேஜுக்கு. ஸோ நம்ம வந்து அழகா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையா பண்ணேன். அவுட்புட்மே அப்படி வந்திருந்தது. பாப்பா நாளைக்கு போடும்போது கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஃபுல் வீடியோ எடுத்து நான் ஷோ பண்றேன். ரொம்ப நீட்டா இருந்தது. அது மாதிரி நாங்க கேன் பெருசா வச்சிராதீங்க. ஏன்னா அவளுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காதுன்னு சொல்லி லைனிங் எல்லாமே ப்ராப்பரா வச்சு குடுத்தாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா சேம் தான். சேம் காஸ்டியூம். ஆனா நான் ஃபுல் ஸ்லீவ் வச்சு வேணும்னு கேட்டுக்கிட்டேன். ஒரு ட்ரூத் சொல்லணும்னா, எனக்கு இந்த பார்சல பிரிக்கிற வேலையே பிடிக்காது. பிகாஸ் அவங்க சேஃபா அனுப்பணும்னு நெறைய டேப்ஸா போட்டிருப்பாங்களா. பட் எனக்கு அத ஓப்பன் பண்ற அளவுக்கு பொறுமை கிடையாது. எப்பவுமே பிச்சு போட்டுருவேன் நானு. ஸோ என்னோட ட்ரெஸ்ஸஸையும் நீட்டா அழகா பேக் பண்ணியிருந்தாங்க. துப்பட்டா வந்து மட்டும் நான் வந்து வேற துப்பட்டா பேர் பண்ண போறேன். நான் அது நாளைக்கு வீடியோல தான் உங்களுக்கு காட்ட முடியும். இதுல வந்து நாங்க ரெட் கலர் துப்பட்டா அவங்க எங்களுக்கு வச்சு அனுப்பிச்சிருந்தாங்க. அவ்ளோ மெனக்கெட்டு இந்த ட்ரெஸ் ரெடி பண்ணியிருந்தாங்க. போட்டு பார்க்கும்போதுமே ஃபிட்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னோட ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பேக் ஹூக் குடுத்துக்கிற மாரி பண்ணியிருந்தேன். அண்ட் ஃபுல் ஸ்லீவ்ல பார்டர் மட்டும் லைட்டா அட்டாச் பண்ண சொல்லியிருந்தேன் எட்ஜ்ல. ஜஸ்விக்கு எனக்கும் பேக் சைட் ஃபுல்லா நாட்டு இந்த ஜன்னல் வச்ச ஜாக்கெட் தான். ரொம்ப நாள் ஆசை. பட் இப்பதான் ஃபைனலி ஓரளவுக்கு தைரியம் வந்திருக்கு. இப்படிலாம் ப்ளவுஸ் போட்டுக்கலாம் அழகா இருக்கும்னு சொல்லிட்டு. இந்த வயசுல தான் நம்மளால நமக்கு பிடிச்சதெல்லாம் செய்ய முடியும். ஒரு ஸ்டேஜ் போக போக நமக்கே ஒரு மெச்சூரிட்டி வந்துருது. நம்ம சில விஷயங்கள்லாம் வேண்டான்னு ஸ்கிப் பண்ணிருவோம்ல. ஸோ அப்படி பண்ணக்கூடாது. இந்த தடவ நம்ம அழகா ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு, எப்படியோ இந்த ட்ரெஸ்ஸ வந்து பை காட் கிரேஸ் ஆன் டைம்க்கு டெலிவரி ஆச்சு. ஏன்னா நான் 2 நாள் முன்னாடி தான் உங்களுக்கு சொன்னேன். எனக்கு என்ன ரெக்யர்மென்ட், என்ன கலர் காம்பினேஷன்னு. அவங்க ரொம்ப ஷார்ட் டைம்ல வந்து ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்கர்ட்லயுமே பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல பிக் சைஸ் பார்டர் குடுத்துருக்காங்க. மேல வந்து வெஸ்ட் பேண்டும் நான் குடுக்க சொல்லியிருந்தேன். இதுல பியூட்டி என்னன்னா, இந்த ட்ரெஸ்ஸ நம்ம பார்க்க ஹெவியா இருக்கும். பட் போட்டா லைட்டா ஃபீல் ஆகுது. உள்ள இருக்கிற லைனிங் அப்படியே பியூர் காட்டன்ல இருந்துச்சு. நான் இன்ச் பை இன்ச் வச்சு செக் பண்ணி பார்த்தேன். எனக்கு கரெக்ட்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. போட்டதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. இதுல நான் ஃபுல்லா அந்த தாண்டியாக்கு ரெடி ஆகுற மாதிரி வீடியோ இன்னொரு நாள் போடுறேன். இது இப்ப சும்மா ட்ரையல் பண்ணி பார்த்தேன். எனக்கு ஃபிட்டா இருக்கான்னு சொல்லிட்டு. எனக்கு அந்த ப்ளவுஸ் தான் அல்டிமேட்டா இருந்தது. பிகாஸ் கைண்ட் ஆஃப் டெய்லர் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். இந்த டெய்லர் எனக்கு செம்ம சூப்பரா பண்ணி குடுத்துட்டாங்க. அப்புறம் ஜஸ்விக்கு வந்து எக்ஸாம் இருக்கு. ஸோ வந்து ஃப்ரெஞ்ச் எக்ஸாம்க்கு வந்து படிக்க வச்சுட்டு இருந்தோம். அவளுக்கு ஃப்ரெஞ்ச் அவ்ளோ பிடிக்கும். அந்த எக்ஸாம்க்கு மட்டுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட்ஸ் போட்டு படிப்பா. எனக்கு ரொம்ப பிஸியா டைட் ஷெட்யூல் போறனால நான் வந்து ஃப்ரெண்ட் கிட்ட ஹெல்ப் கேட்டிருந்தேன். இன்னொரு குழந்தையோட அம்மா வந்து நம்ம வீட்ல இருந்து சொல்லிக் குடுப்பாங்க. ஜஸ்வி பாப்பாக்கும் சேர்த்து. அவங்க அவங்க குழந்தைக்கு சொல்லிக் குடுத்துட்டு, இவளுக்கும் சொல்லிக் குடுத்துட்டு பயங்கரமா எஃபோர்ட் போட்டு பார்த்துக்கிட்டாங்க.
நெஸ்டேஷியால இருந்து கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருந்தேன் கிச்சனுக்கு. நியூ கிச்சனுக்கு கொஞ்சம் நல்லா அப்கிரேட் பண்ணிக்கலாமேன்னு இதை டீட்டெயிலா இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்புறம் கிளாஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவளோட ஃப்ரெண்டு வந்து கிளம்பிட்டா. ஸோ யூஸ்வலா பாத்தீங்கன்னா ஒரு 8 o'clock 9 o'clock வரைக்குமே படிப்பாங்க 2 பேருமே. கொஞ்ச நேரம் படிப்பாங்க, கொஞ்ச நேரம் விளையாடுவாங்க. இவ பேர் வந்து ரெய்லி. நீங்க என்னோட நிறைய வீடியோஸ்ல பார்த்திருப்பீங்க. இவங்க அம்மாவும் மதுரை தான். ஸோ நாங்க 2 பேரும் அப்படி பாண்ட் ஆகிக்கிட்டது. டெய்லி நமக்காக வந்து ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிட்டு போறதெல்லாம் பெரிய விஷயம் தான். ஐ எம் சோ கிரேட்ஃபுல் ஃபார் ஹர். நைட் டின்னருக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெஜ் குருமாவும் இடியாப்பமும் பண்ணியிருந்தேன். இந்த பாத்திரத்தோட ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா, ஹீட் குக் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே வந்து ஸ்டோர் பண்ணிக்குது. செராமிக் பாட் தான் நெஸ்டேஷியாலேருந்து வாங்கியிருந்தேன். இது வித் லிட்டோட வருது. அதோட கலர் வைப்ரண்ட்டா இருக்கு. இந்த மூடியில பார்த்தீங்கன்னா, மேல வந்து ஒரு 3 டாட்ஸ் போல் இருக்கு. ஸோ அந்த ஆவி போறதுக்குலாம் நல்லா இருக்கு. இந்த பாஸ்தா பிளேட்டும் நான் நெஸ்டேஷியாலேருந்து தான் வாங்கியிருந்தேன். இன்னைக்கு டேவே வந்து பயங்கர ஹாப்பியா போச்சு. பிகாஸ் எனக்கு தேவையானதெல்லாம் ஆன் டைம்ல கரெக்ட்டா டெலிவரி ஆச்சா. ஸோ டின்னரே வந்து ரொம்ப ஹாப்பியா, சாட்டிஸ்ஃபையிங்கா ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஜஸ்ரீ பாப்பாக்கு வந்து ஸ்கூல் இன்னையோட லீவ், தசரா ஹாலிடேஸ் விட்டுட்டாங்க. ஸோ எக்ஸாம்லாம் முடிஞ்சிச்சு. அதனால இன்னைக்கு ஒரு டின்னர் டேட் தான் பிளான் பண்ணியிருக்கோம். மேடம் வந்து ஆல்ரெடி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. நூடுல்ஸ் தேவையானதெல்லாம் உடச்சு போட்டுட்டு இருக்கா. யூஸ்வலா வந்து இந்த மாதிரி டைமே நமக்கு கிடைக்காது. ஸோ இன்னைக்கு எப்படியாவது இதை வந்து நம்ம பிளான் பண்ணிடணும்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு என்னென்ன பண்ண போறோம்னா நூடுல்ஸ், அப்புறம் ஆல்ரெடி பனானா கேக் வந்து பேக் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஜூஸு, தென் பாஸ்தா. நோ பாஸ்தா. பாஸ்தால இன்னைக்கு ஒன்லி சிம்பிள் தான். நூடுல்ஸ் பண்றோம், அதுக்கப்புறம் பனானா கேக்கு, ஜூஸ் குடிக்க போறோம், ஹாட் சாக்லேட் பண்ணி வச்சிருக்கிறோம். அவ்வளவுதான் இன்னைக்கு. ஸோ இப்படிதான் எங்க சீக்ரெட், அதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது. சரியா? இப்போ வந்து குக் பண்ண போயிடலாம். ஸோ இந்த கிளாஸ் பாட்டில், சாரி, இந்த கிளாஸ் பவுல் எப்படி வந்து குக் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இது வந்து ஒரு போரோசிலிகேட் குக்வேர் பாட் தான். ஸோ இதில் நம்ம தாராளமாக குக் பண்ணலாம். ரொம்ப சேஃப் தான் குக் பண்ணுறது, வெடிக்கலாம் செய்யாது. வெயிட் பண்ணு. இது வந்து என்னோட ஃபேவரட் ப்ராடக்ட் நெஸ்டேஷியால இருந்து. நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன். இது வித்து வந்து உங்களுக்கு இந்த மாதிரி லிட்டோட வந்துடும். சூப்பராக இருக்கும். அண்ட் ஹேண்டில் வந்து உங்களுக்கு உட்டில் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஏஸ்தட்டிக்காக குக் பண்ணுறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். சேம் டைம் நமக்கு அந்த விசிபிளாக தெரியும் இந்த உள்ள பாயில் ஆகிறது, அது எல்லாமே பயங்கர தெரப்பி மாதிரி. இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு ரொம்ப சிம்பிள். இது கொஞ்ச நேரம் கொதிச்ச உடனே இந்த நூடுல்ஸ் தூக்கி உள்ளே போட்டு மேலே சீசனிங்லாம் பண்ணோன்னா வேலை முடிஞ்சு. அவ்வளோதானே? சரி, இன்னைக்கு இதான் குழந்தைங்களை வச்சுட்டு சமைக்கிறதுல எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? போட ஆளு கொஞ்சம் போட வேணாமா? ஆமா, அப்புறம் சூடா இருக்கும். பச்சை தண்ணியில போட முடியும்? செய்யறது மேகி. இதுல 1008 ரூல்ஸ் வேற. இங்க இல்ல, அது ஃபுல்லா ஆயிடுச்சு பாரு. அங்க பாரு, போட முடியாது உன்னால. தெரியாதனமா குக்கிங் நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் படுற பாட பாருங்க. ஓகேவா? அவ்வளவுதான். இதுக்கப்புறம் இது கொஞ்ச நேரம் கொதிச்சோடனே சீசனிங்க போட்டு க்ளோஸ் பண்ணிடுறோம். அது இல்ல, நீ வெயிட் பண்ணணும். ஸோ தண்ணி வச்சாச்சு. நாங்கள் வந்து மேகி செஞ்சு முடிச்சிட்டோம். அது சர்வ் பண்ணிடலாமா? என்கிட்ட வந்து நெஸ்டேஷியாவில் வாங்கின பாஸ்தா பிளேட் இருக்குது. ஸோ நான் அதை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து சூப்பி நூடுல்ஸ்க்கும் செம்மையாக இருக்கும். என் பொண்ணு ஆல்ரெடி வந்து எக்ஸைட் ஆக ஆரம்பிச்சிட்டா. இந்த கேர்ள், this one for me. What about juice? Juice? You want a juice? Yep. I'll bring. Wait. So என்னோட நூடுல்ஸும் ரெடி. தண்ணி வச்சாச்சு. இந்த கிளாஸ் பார்த்தீங்களா, செம்ம சூப்பராக இருக்குல்ல. ஸோ இதுவுமே நான் வந்து நியூ கிச்சனுக்காக நெஸ்டாஷியால தான் வாங்கினேன். செம்ம சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு ப்ளூட்டட் டிசைன் மாதிரி இருந்தது. ஸோ நான் அதனால வாங்கினேன். அகைன் இதுவும் ஃப்ரம் நெஸ்டேஷியா. சாப்பிடலாமா? நான் ஃபர்ஸ்ட் இது சாப்பிட்டுட்டு ஜூஸ் எடுத்துட்டு வரட்டா? ஓகே ஓகே. Smoke is coming. செம்மையா இருக்குல்ல? It's very hot for me. I'm very sweaty. ஆக்சுவலி இந்த நூடுல்ஸ் சாப்பிட்றதே வந்து நல்லா மழை காலத்தில் சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். ஆக்சுவலி வெளியே மழை தான் பெஞ்சிட்டு இருக்கு. நாங்கள் தான் இன்னும் வெளியே போகாமல் இருக்கோம். என்னதை முடிச்சுட்டு நாங்கள் கொஞ்சம் பெண்டிங் ஹோம்ஒர்க்லாம் வச்சுருக்கோமா, அதெல்லாம் இன்னைக்கு எழுதி வச்சுட்டு அப்புறம் இந்த வீக் ஃபுல்லாக நாங்கள் ஒரே ஃபன் தான். என்ன ஜஸ்வி? நாளைக்கு, ஆமாம், நாளைக்கு வந்து எங்களுக்கு ஒரு தாண்டியா ப்ரோக்ராம் இருக்கு. ஸோ அதனால நாங்கள் அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் இப்போ.
ஆக்சுவலி நான் ரெகுலரா இந்த நூடுல்ஸ்லாம் ஜஸ்ட் கொடுக்கறது இல்ல. இது வந்து ஸ்டோர் பாட் நூடுல்ஸ் தான். பட் என்னன்னா இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு வருஷத்துல ஒரு தடவை அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் மோஸ்ட்லி வீட்லயே நூடுல்ஸ் செஞ்சு போனாங்க. செம்மையா இருக்கல? Yeah. Ours is very heavy. ஸோ இந்த கேக் ஸ்டாண்ட் வித் கிளாஸ் வந்து நெஸ்டாஷியில் வாங்கினது தான். செம்ம சூப்பராக இருக்கும். பேக்கிங் பண்ணுற எல்லாருக்குமே தெரியுது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு. நம்ம பேக் பண்ண குட்ஸ் உள்ள வச்சுட்டு அந்த ஸ்மெல்லை லாக் பண்ணணும், அண்ட் மாய்ஸ் அப்சர்வ் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு வந்து இது எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ரொம்ப நாள் ட்ரீம் கூட எனக்கு. இது வந்து கிளாஸில் இருக்கும், அவ்வளோ ஒரு அரோமேட்டிக்காக இருக்குது. ஸோ அவ்வளோ லாக் பண்ணி வைக்கிது அந்த ஸ்மெல் கூட. இது வந்து வுட்டில் இருக்குது. ஸோ இதோட ஸ்பெஷலே வந்து இந்த வுட்டில் இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பர்சனலாக. இப்போ நம்ம பனானா கேக்கை வந்து எடுத்துடலாம். நான் பனானா கேக் ரெசிபி ஆல்ரெடி நம்ம பேஜில் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. எங்க வீட்டில் போட்டிருக்கேன், நிஜம் போல போட்டிருக்கேன், செக் பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து இதை கட் பண்ணிக்கலாம். செம்மையா இருக்கும், பயங்கர அரோமேட்டிக்கா இருக்கும், ரொம்ப மாய்ஸ்டாகவும் இருக்கும். நான் வந்து மேலே வால்நட் போட்டிருக்கேன், நீங்க வந்து சாக்கோ சிப்ஸ் கூட போட்டுக்கலாம். மார்னிங் டீக்கெலாம் வந்து வச்சு சாப்பிட்றதுக்கு செம்மையா இருக்கும். எவ்வளோ சாஃப்டா இருக்கு பாருங்க. அங்க ஒரு ஆள் பார்த்துட்டே இருக்கு எப்ப தருவேன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் நான் வந்து ஒரு நெட்ஃபிளிக்ஸ்ல மூவி பார்த்து வச்சிருக்கேன். ஸோ நாங்கள் 2 பேர் சேர்ந்து அதான் பார்க்க போறோம். சூப்பரா இருக்கும்ல இது. நம்ம இது பார்க்கலாமா? நைஸ் நைஸ். ஜூஸ் குடிக்கலாமா? டேக் யூர் ஜூஸ். ஸோ நான் வந்து இன்னைக்கு ஆரஞ்சு ஜூஸ் வந்து பண்ணி வச்சிருந்தேன். சோர்பட் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்தேன். ஸோ உள்ள 2 சேர்த்தாச்சு. செம்ம சூப்பரா இருக்கும் இது. இனிமையா இருக்கா? சூப்பரா இருக்கா இல்லையா? நல்லா இருக்கிறதுனால இப்போதைக்கு கொஞ்ச நேரத்துக்கு பதில் வராது. ஸோ நாங்கள் வந்து டாக்டர் வெப் சீரிஸ் விஜய் டிவியில் செம்ம சூப்பராக போகும். மார்னிங் குக் பண்ணும்போதெல்லாம் ஃபுல்லாக அதுதான் ப்ளே பண்ணி விட்டுட்டு நான் பாட்டு குக் பண்ணுவேன். ஸோ இப்போ தான் பார்க்க போகிறோம். இல்லைம்மா நல்லா இருக்கலாம், சூப்பரா. ஜஷிமா இன்னைக்கு நம்ம வந்து டைனோசர் மூவி போட்டு பார்த்துட்டே தூங்குவோமா நைட்டு? சூப்பராக இருக்கும்ல. நிறைய பேர் கேட்ட கொஸ்டின்ஸ்க்குலாம் கொஞ்சம் ஆன்சர் பண்ணிடுறேன் இந்த வீடியோவில். பேக்கிங்க்கு எந்த ஓடிஜி வாங்கலாம் நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், இருந்தாலும் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஹோம் பர்பஸ் தான் வாங்க போறீங்கன்னா ஒரு 30 லிட்டர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஓடிஜி வாங்கிக்கோங்க. ஸோ நான் யூஸ் பண்ணுற சில பிராண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு சஜஷனில் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ யூஸ்வலாக பேக்கிங்க்கு ஓடிஜி வந்து பெஸ்ட் சாய்ஸ். நீங்கள் மைக்ரோவேவ் வச்சிருக்கீங்கனாலும் அஃப்கோர்ஸ் நீங்கள் பேக் பண்ணலாம். பட் இதில் ஓடிஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஹீட் பண்ணி கொடுக்கும். ஸோ டாப் அண்ட் பாட்டம் மோட்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அட் அ டைம்ல ஒரு 2-3 ரேக்ஸ் வந்து குக் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து ஓடிஜி தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸ்டாண்ட் மிக்சரும் கேட்டுட்டே இருக்கீங்க. யூஸ்வலா பிரெட் பண்றதுக்கு வந்து ஸ்டாண்ட் மிக்சர் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லுவேன். பட் கையிலையுமே அஃப்கோர்ஸ் சூப்பரா பிசைய முடியும். அண்ட் நம்மளோட கை வார்ம்னஸ்க்கே வந்து சீக்கிரமாவே வந்து ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகி நல்லாவே ப்ரூஃபிங் கூட ஆகும். அதனால நீங்க பிரெட் தான் பண்ணணும்னு பிளான் பண்றீங்கன்னா நீங்க ஸ்டாண்ட் மிக்சர் கூட போகலாம். ஸோ ஓடிஜியோட சஜஷன்ஸ்க்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ப்ளீஸ் அதை செக் பண்ணுங்க. அப்படி வேற ஏதாவது பேக்கிங் ரிலேட்டடா வந்து உங்களுக்கு டவுட்ஸ் வருதுனாலுமே நீங்க விருக்ஷம் பேக்கிங் அகாடமி நம்ம பேஜ் இருக்கும்ல, ஸோ நீங்க அதுல வந்து நான் நிறைய பேக்கிங் டிப்ஸ் வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன், அதெல்லாம் செக் பண்ணி பாருங்க. அப்புறம் அதிகமா கேட்கறது வந்து எப்படி என்னோட பிஸ்னஸ் அண்ட் லைஃப் ரெண்டுக்குமே வந்து நான் டைம் ஸ்பெண்ட் பண்றேன், எனக்கு எப்படி வந்து இவ்வளோ டைம் இருக்குன்னு கேட்குறீங்க. யூஸ்வலா என்னோட ஒர்க் எல்லாமே வந்து இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ஷெட்யூல்ஸ். நான் முன்னாடியே எனக்கு ஒரு பிளான் வச்சிருப்பேன். இப்போ கிளாஸஸ்லாம் வந்து வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி தானே இருக்கு. ஸோ நான் அது எனக்கு ப்ரிப்பேர்டா தெரியும். ஸோ அந்த டேட்ல வேற பிளான்ஸ் எதுவுமே வச்சுக்க மாட்டேன். காலையில எனக்கு அந்த கிளவுட் கிச்சனுக்கு ஃபுட் எல்லாம் அனுப்புற ஒர்க் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் அனுப்பிச்சதுக்கு அப்புறமா நான் ஜஸ்வி ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் என்னெல்லாம் பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டு அந்த லஞ்சுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நடுவில் ஒரு டைம் இருக்கும்ல, அப்போ பாதி வேலையை வந்து முடிச்சு வச்சிருவேன். அகெயின் பாப்பா வந்து ஈவினிங் வந்ததுக்கு அப்புறமா அவளுக்கு ஹோம் ஒர்க்ஸ் இருந்ததுன்னா அந்த ஹோம் ஒர்க்ஸ்லாம் கொஞ்ச நேரம் பண்ணுவோம், அதில் ஒர்க் பண்ணுவேன். இப்படி எல்லாமே வெல் பிளான்டு தான். எனக்கு சுத்தமாக டைம் இருக்காது தான். நான் வந்து உங்களுக்கு
ஒரு வீடியோ போடணும்னா 1 வீக்கா பிளான் பண்ணி எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ எடுப்பேன். இப்போ இஃப் இன்கேஸ் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடணும்னா சம்டைம்ஸ் மிட் நைட்லலாம் கூட எடுத்திருப்பேன். ஏன்னா எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் வேணும். ஸோ ஆள் இருக்கும்போது தான் நம்ம வீடியோ ஷூட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ்லாம் நானுமே ஃபேஸ் பண்ணுவேன். அப்புறம் எப்பவுமே ஸ்மைல் பண்ணிட்டே இருக்கீங்களே நிறைய பேர் கேட்பீங்க. ஆக்சுவலி நான் எப்பவுமே ஸ்மைல் பண்ணிட்டேலாம் இருக்க மாட்டேன். ஒரு வீடியோல இருக்கிறோம், ஒரு கிளாஸ் எடுக்கிறோம்னா நம்ம கண்டிப்பா ஸ்மைல் பண்ணி தானே ஆகணும். ஸோ அதனால பண்ணுவேன். எனக்குமே உங்களுக்கு இருக்கிற மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அப்ஸ் அண்ட் லோஸ் இருந்துட்டே தான் இருக்கும். ஒரு அம்மாவா இருக்கிறவங்களுக்கு தெரியும் எவ்வளவு ப்ரெஷர் இருக்கும்னு. பிகாஸ் பசங்க ஏதாவது பண்ணிட்டே இருப்பாங்க. இவ பயங்கர நாட்டி, ஏதாவது ஒரு ட்ரபிள் சின்ன சின்னதா கொடுத்துட்டே தான் இருப்பா. அவளை மேனேஜ் பண்ணி வாக்கிங் பேலன்ஸ் பண்றது வந்து ரொம்ப கஷ்டம். நீங்க ஏதாவது பிசினஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அஃப்கோர்ஸ் பண்ணுங்க. குழந்தை இருக்கு, இல்ல குழந்தை பெத்துக்க போறோம், ஸோ அதனால எதுவும் பண்ண முடியாதுன்னுலாம் நினைக்காதீங்க. உங்க வேலையை நீங்க பண்ணிட்டே இருங்க. லைஃப் வந்து யாருக்காகவும் வெயிட் பண்ணாது. அது போற போக்குல போய்கிட்டே இருக்கும். ஸோ என்னோட சிம்பிள் அட்வைஸ் இல்ல, என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் ஷேர் பண்றேன். லைஃப் எப்பவும் நமக்காக நிக்க போறது இல்ல, அது போயிட்டே இருக்கும். நமக்கு ஏஜ் ஏறிட்டே இருக்கும். ஸோ நமக்கு பிடிச்சதெல்லாம் செய்யலாமேன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து என்னோட லைஃப் எனக்கு பிடிச்ச மாதிரி, எனக்கு பிடிச்ச பீப்புள்ஸ் இப்படி ஒரு ஒரு சர்க்கிள்குள்ளேயே வச்சிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னோட ஃப்ரெண்ட் சுகன்யான்னு ஒரு பொண்ணு இருப்பாங்க, உங்க எல்லாருக்குமே தெரியும். நான் மால் தானியா. இப்போ மால் கூப்பிடுறான்னா எனக்கு பிஸியா இருக்கேன்னு நான் ஒரு நாள் கூட சொல்ல மாட்டேன். அவ கூப்பிட்ட செகண்ட்ல நான் வேற ஷெட்யூல வந்து ஏதாவது பண்ணி மாத்தி வச்சுட்டு நான் அவங்க கூட போயிடுவேன். ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நம்ம கூட இருக்கவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப ஷார்ட். யாருக்கு எப்போ என்ன நடக்கும்னே தெரியலல்ல. ஸோ அதனால நான் ஏன் கூட இருக்க கொஞ்சம் பீப்புளுக்கு நிறைய டைம் கொடுப்பேன். த சேம் டைம் நான் நிறைய ஏர்ன் பண்றதுக்கும் எஃபர்ட்ஸ் போட்டுட்டே இருப்பேன். தூங்குறதே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட்லி ஒரு 6 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் அவ்வளோதான் தூங்குவேன். பட் வெரி நெக்ஸ்ட் டே எனக்கு அது ஒரு புது டே, இந்த டேவை ஸ்பாயில் பண்ணக்கூடாதுன்னு அப்படியே மோட்டிவேஷனோட ஒர்க் பண்ணுவேன். ஸோ இன்னைக்கு நான் யூஸ் பண்ண எல்லா குக்வேர் ப்ராடக்ட்ஸுமே நெஸ்டேஷியா வெப்சைட்லேருந்து தான் வாங்குது. ஸோ நான் கீழே வந்து டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஒரு ப்ராடக்ட்டோட லிங்க் இருக்கும். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ட்ரீம் கிச்சனை அழகா வைக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா இந்த ப்ராடக்ட்ஸ்ல உங்க கிச்சனை செம்ம சூப்பராக மாற்றும். சீக்கிரம் வேற ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. பாய்.